பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமிம்மன் ஹலக்னா உம்மத்துன் யஹ்தூன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன். வமிம்மன் ஹலக்னா, நாம் படைத்தவர்களில் இருந்தும் இருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய மக்லூக்காத்துக்களில் நாம் படைத்த மனிதர்களிலே அல்லது சொர்க்கத்துக்காக நாம் படைத்த நல் மக்களிலே இருந்தும் உம்மத்துன் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யஹ்தூன பில் ஹக்கி, ஹக்கை கொண்டே மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறார்கள். உண்மையான பாதையை மக்களுக்கு காட்டுகிறார்கள். இன்னும் ஹக்குடைய பாதையை மக்களுக்கு காட்டுகிறார்கள். வபிஹி யஅதிலூன், அதை கொண்டே அவர்கள் நீதம் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே நீதமான தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அதில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹக்கு தாலாவை கொண்டே அல்லது உண்மையான வழியை கொண்டே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது யாரை குறிக்குதுன்னு கேட்டால் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை குறிக்குது. கத்தாலா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத்து பெருமான ஓதனா சொல்லுவாங்க, இது இந்த ஆயத்து அதற்கு இந்த ஆயத்து நமது விஷயத்தில் இறங்குச்சு என்று பெருமானா சொல்லுவாங்க. ஆதிஹி லக்கும், இந்த ஆயத்து உங்களுக்காக இறங்கியது. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆயத்து இதே சூறால முன்னாடி வந்துச்சு, ஒமின் கோமி மூசா உம்மத்துன் யஹ்தூன பில் ஹக்கி வபிஹி யஅதிலூன் அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துகள் எப்படி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது அவர்களுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்து ஒரு சிலர் அவ்வாறு இருக்கிறார்கள், எல்லாரும் அப்படி இல்லை. மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்தும் ஒரு சிலர் இவ்வாறு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்துச்சு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நம்ம உம்மத்தை பற்றி சொல்றோம், ஒட்டுமொத்த சமுதாயங்கள் இருந்தும் ஒரு உம்மத்து இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னது. இந்த கருத்து நம்முடைய உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரியக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் சொன்னதாக ஹதீஸ்ல வருது. சரிங்களா? وممن خلقنا أمة يهدون بالحق وبه يعدلون والذين كذبوا بآياتنا, யார் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பிடிப்போம் அவர்கள் அறியாத முறையிலே. இஸ்ததரஜன்னு சொன்னா ஒருத்தர் உட்காந்து இருக்கான், பின்னாடி மெதுவா முன்னேறி கிட்ட போய் தபக்குன்னு அவன் கண்ணை திரிக்க போதுறாங்க பாருங்க, தபக்குன்னு அவனை அடிக்கிறாங்க. இதான் இஸ்திதிராஜ், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிடிக்கிறது இஸ்திதிராஜ. இப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதீன கல்லபூ பி ஆயாத்தினா, யார் நம்முடைய திருக்குர்ஆனை வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ காஃபிராக இருக்கிறார்களோ அவர்களை சன்னம் சன்னமாக நாம் பிடிக்கிறோம் அப்படின்னா, அவன் அல்லாஹ் தஆலா வாழ விட்டுறான். திடீர்னு அவன் அல்லாஹ் ரசூலை மறுத்த உடனே தண்டிக்கிறது இல்லை, உடனே அவன் நேமத்துக்கு நேமத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கொடுக்க அவன் என்ன விளைக்கிறான், அப்ப நாம் இருக்கிறது சரியா தான் இருக்கிறோம், நாம் இருக்கிறது நிறைய நேரான பாதையில போயிட்டே இருக்கிறோம்ட்டு தொடர்ந்து அடிச்சாட்டிகள் அதிகமாகி கொண்டே செல்கிறான். கடைசியா அல்லாஹ் தஆலா ஒரே பிடியாக அவனை பிடித்து விடுகிறான். மீன் பிடிக்கிறவன் பார்த்துருக்கீங்க, தூண்டில விட்டுருவான், தூண்டில ஒரே ஒரு புழுக சொருகி அதை அப்படியே கீழே போனோன்னா மீன் முழுங்கும் நல்லா விட்டு கொடுப்பான். மீன் முழுங்குன்னு தெரிஞ்சவனும் நல்லா கீழே தாழ்த்துவான், அந்த குச்சியை நல்லா முழுங்கிட்டு அந்த மீன் ஆஹா என் மேலே எவ்வளோ இறக்கம் இருந்தா நாம் இங்கே தேடி அலைகிற மீன் யாரோ புழுக தூக்கி நமக்கு உள்ள அங்கேருந்து போட்டு அது விட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ நமக்கு எவ்வளோ கருணையால் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு திங்கிது. உள்ள முழுங்கினதோட செவுளில் மாட்டி ஒரே சடக்குன்னு ஒரு இழு இருப்பான், அது கொக்கி போய் நல்லா செவுளில் மாட்டிக்கும், மீன் மேலே விழுந்துடும். இவ்வாறாக ஒரே புடியாக பிடிச்சி இழுத்து நரகத்தில் போடதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு சன்னமாக விட்டு பிடிக்கிறார். அவனுக்கு அவகாசம் கொடுத்து விடுங்கள் நபியே, இன்ன கைதி மத்தியில் என்னுடைய சூழ்ச்சியாகிறது மிக உறுதியான சூழ்ச்சியா இருக்கும். அதாவது நான் சூழ்ச்சி செஞ்சேன்னா என் சூழ்ச்சி கடுமையான சூழ்ச்சியா இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சூழ்ச்சி என்பது திரும்பி ஒருத்தனை கெடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சூழ்ச்சியின் பேர், ஒருத்தனை அழிக்கிறதுக்காக வேண்டி பண்றதுக்கான அதுதான் சூழ்ச்சியின் பேர். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அழிக்கிறது இல்லை, யாரையும் கெடுக்கிறது இல்லை பை. அப்ப கைதி என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துவதற்கு பொதுவாக அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். நீ ஏதோ கைது சூழ்ச்சின்னு செய்யற, ஒருத்தனை கெடுக்கிறதுக்கான சூழ்ச்சி செய்யற, முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கான சூழ்ச்சி செய்யற, உட்காந்து ராவாப்பெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ற, நீ என்ன சூழ்ச்சி வேணா பண்ணிக்கோ சரிங்களா. என்னுடைய சூழ்ச்சி கடுமையானதுன்னா உன்னை அழிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், உன்னை அழிப்பதற்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சாச்சு, நரகத்துல போட்டு உன்னை தண்டிப்பதற்காக வேண்டி. நீ நினைக்கிற அல்லாஹ் தஆலா இவர்களுடைய சூழ்ச்சியை அழிச்சிருவேன்னு சொல்றானே, இவர்களை விட்டு பிடிக்கிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனா கடைசியில் சில காசர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமே வாழ்ந்து மூத்தா போயிடறானுங்களே. இல்ல சில காசர்கள் பார்த்தா என்ன செய்யறானுங்க, கடைசி வரைக்கும் செல்வ செழிப்பிலே வாழ்ந்து சீமானா வாழ்ந்து
அப்படி வேகமானா செத்து போயிடுறான். அவன் வந்து இப்ப எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கலையே, அல்லாத விட்டு பிடிக்கிறேங்கிறான், கஷ்டப்படாமே தண்டனை இல்லாமலே மூத்தா போயிடறான். அவன் இப்படி ராஜாவாக வாழ்றானுங்க, அரசியல்வாதிகள் வந்து பிரதமராக வாழ்றாங்க, கடைசி வரைக்கும் பாதுகாப்போட அப்படியே ஏசி ரூம்ல சூப்பரா என்ன ஏற்பாடுகளோட வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுறாங்க. அப்படி நினைச்சா அப்படி நினைக்காதீங்க. இவர்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த மாதிரி சுகங்களை கொடுத்து வச்சிருந்து என்ன கேட்டா கியாம தண்டனை இதோட பெருசு. ஒரு நாறு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா ஒரு தண்டனை சொல்றான். இன்னொரு சொல்றான் அஸ்புஹும் ஜஹன்னம், நரகம் ஒன்றே தண்டனையாக அவருக்கு போதுமானது. இன்னொரு சொல்றான் கபாஹும் நார், நரகம் ஒன்றே அவளுக்கு போதுமானதுன்றான் அல்லாஹ் தஆலா. இங்கே சந்தோஷமா இருக்க நினைக்காத, இந்த சந்தோஷமும் அங்க அவளுக்கு வந்து தண்டனையா மாறிது. அதாவது தம்பி, ஒருத்தர் உச்சகட்டமா சந்தோஷத்தை கொண்டு போய் திடீர்னு கொடுங்கன்னா தான் கடுமையான தண்டனையா இருக்கும். அதனால இங்க அவர்களை மேல கொண்டு போனதுக்கு காரணம் திடீர்னு கொண்டு போய் நரகத்துல போட்டு அவரை தண்டிக்க போயிருக்க வேண்டியதான். அஞ்சு பை ஒருத்தன் வந்து 5 அடியிலிருந்து கீழே விழுகிறான், ஒருத்தன் 10 அடியிலிருந்து கீழே விழுகிறான், ஒருத்தன் 100 அடி மாடியில ஏறி அங்கிருந்து கீழே விழுகிறான், ஒருத்தன் 500 அடி மாடியில மேல ஏறி பொத்துன்னு அங்கிருந்து விழுகிறான். எது வழி, எது தண்டனை இப்ப கடுமையான தண்டனையா இருக்கு? எது? 100 அடி ஏறானே அவன் அங்கிருந்து கீழே விழுந்தான், 500 அடி ஏறானே அங்கிருந்து கீழே விழுந்தான், எலும்பு கூட மிஞ்சாது. 10 அடியில 5 அடியில விழுந்தவங்க தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேல எவ்வளவுக்கு மேல போகப்போ அவ்வளவுக்கு ஆபத்து. அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களை மேல ஏற்றி விட்டுட்டு அங்க இருந்து கீழே முகம் குப்புற தள்ளி அதோட அதாப தாங்க முடியாம துடிப்பானுங்க. அவனுக்கு வேதனையால் அவர்களை வேதனை அதிகமா இருக்கும். இந்த அளவு துனியால மேல இருந்தாலும் அந்த அளவு அவனுக்கு வேதனை அதிகமா இருக்குதான் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். நரகம் ஒன்றே போதுமானதான, துனியாவில் சில நேரம் தண்டனை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு. துனியாவில் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. கஃபாவும் நரகம் ஒன்றே போதுமான ஒரு உதீகன்னஹும் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரில் லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்களுக்கு சில வேளைகள் சிறிய தண்டனை நான் கொடுப்பேன், அல்லாஹ் கொடுப்பான். பெரிய தண்டனையா கியாமத்து மறுமையில் இருக்கும் முன்பே சிறிய தண்டனை அல்லாஹ் அவளை அனுபவிக்க செய்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வாறு துனியாவில் தண்டனை கொடுக்கறது உண்டு அல்லாஹ்வுடைய பழக்கத்துல. ஆனா எல்லாருக்கும் அப்படி கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. துனியா தண்டனைகளில் பெரிய தண்டனை சக்கராத்துடைய தண்டனை. சக்கராத்துல மூமினுக்கு அப்படியே மிக எளிமையான முறையில வெளியா போயிடும். சக்கராத்துல காஃபிர்கள் பாவிகளுக்கு முஸ்லிம்களுக்கு கடும் கொடூரமான தண்டனையா இருக்கும். உலகத்துல வாழ்நாள்லாம் பட்ட கஷ்டத்தை மறந்துடுவான், அவ்வளவு கொடுமையா இருக்கும் சக்கராத்துடைய வேதனை. முள்ளுக்குள்ள போட்டு துணிய ஒரு சேலையை முள்ளுல போய் காய போட்டாச்சு போய் கடைசியில் அப்படி இழுத்தோம். அப்படி இழுத்தா எப்படி வரும்? பிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் அங்க மாட்டி கொஞ்சம் இங்க மாட்டி முள் வேலி அதை போய் சேலையை அப்படி போட்டாச்சு. ஒரு பக்கம் இழுங்க சேலைய முழுசா வருமா சேலை? நீ கையில பிடிச்சது துண்டுவன் கையில கிடைச்சா அதே பெரிய பிறகத்தவன், மற்ற எல்லாம் துண்டு துண்டா செதறிடும். அந்த மாதிரி ரூஹ உடம்புல இருந்து பிடிச்சி அப்படி இழுப்பாங்க முள்ளு வேலையில, இரும்பு சங்கிலி கொக்கி உயர்ந்த வேலையை சேலையை போட்டு இழுத்த மாதிரி. மூமினுக்கு அப்படியே எப்படி இழுப்பாங்க? ஒரு பாலில் ஒரு முடி விழுந்துருச்சு, அந்த முடி எடுத்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது எடுத்து சல்லுன்னு வந்துடும். அந்த அளவு எளிமையா மூமினுடைய உயிரை கைப்பற்றப்படும். இப்போ துனியாவிலே கடும் தண்டனை இருக்கு, சக்கராத்துல கபர்லயே அதாபு இருக்குது, மஷர்லயும் அதாபு இருக்குது, நரகத்திலையும் அதாபு இருக்கு. இந்த அதாபே போதுமானது, புதுசா வேற தண்டனை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உனக்கு ஒருத்தர் ஓங்கி கிணத்துல அரைஞ்சான், அவன் அரையன்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே ஆள் வந்து ஹாலிது பாய் இருக்கிற அவர் எட்டி வச்சுட்டான், அதை வேற எட்டி வச்சுட்டான், திரும்ப எட்டி ஒதுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதே பாய் நம்ம அப்துல் ரஹ்மானை வந்து திட்டிவிட்டான், திரும்பி திட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அதுக்குள்ள அவனை தேடிட்டு எங்களா அவனை புடுறா அடிக்கணும் உழைக்கணும் தேடிட்டு இருந்தா கடைசி பேப்பர் நியூஸ் வருது, அவன் வேற ஏதோ கொலை கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னும் 3 நாள் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அவனுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டீங்க, பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்கு. அதே ஆள் வேற எதையோ மாட்டிக்கிட்டான். இப்போ அவனை கொண்டு போய் தலையை வெட்டுறாங்க பை. தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி என்னை திட்டினாக்க திட்டிக்கிறேன், என் அடிச்சாக்க அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் தேவையா? ஏன் இப்போ இதுக்கெல்லாம் அல்லாதல ஒரு அடியான் செஞ்ச சின்ன சின்ன தண்டனைகளும் ஏமாந்து கொடுப்போம், அது வேற விஷயம். ஆனா ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்க போறாங்க. இப்போ அவனுக்கு அவன் தலையை வெட்ட போறாங்க அரசாங்கத்துல கொண்டு போய். அதுக்கு மத்தியில உனக்கு செஞ்சாதான் சின்னதா போயிடுச்சு பாரு. இப்ப நீ திருப்பி அவனை அடிக்கணும், முதுகுல அடியை போட்டுக்கிறேன் அடிச்சாவன் அப்படி சொல்லுவியா? அங்க போய் தேவையில்லையே. ஏன் பை கஃபாவும் நார் கஃபாவும் கத்தல், அந்த கொலை தண்டனையே அவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போதுமானதா இருக்கு. இது செஞ்ச அயோக்கியத்தனங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரு தடவை தலையை வெட்டிட்டா முடிஞ்சு போச்சு. இது ஒன்றே அவளுக்கு போதுமானது. மிக பிரமாண்டமான தண்டனை ஒன்று கொடுக்க போறாங்க. ஆனா சின்ன தண்டனைலாம் தேவையில்லாம போயிடுச்சு. ஆனா மறுமையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபிர்கள் செய்த சிறு சிறு குற்றங்களுக்கும் சேர்த்து
தண்டனை ஸ்பெஷலா கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சொல்லி சொல்லி உதவணும் அவங்களுக்கு. அவர்களுக்கு நீ இது அதுக்காக தண்டனை இது, இன்னவனை ஏமாத்து நீ அதுக்காக தண்டனை இது, இன்னொன்னு ஏமாத்து தண்டனை இதுன்னு சொல்லி சொல்லி அறிவுறுவான். அவன் குஃப்ரு ஷிர்கா அதுக்கும் தண்டனை தனியா இருக்குது. அவன் ஏமாற்றுறதுக்கு மோசடி செய்வதற்கு தனித்தனியா விசேஷமா தண்டனையும் அங்க இருக்குது கியாமத் நாள்ல. ஆனா சஸ்ததிரிஜுஹும் அவர்கள் எல்லாம் நாம் யாரு நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள் காதல்களை சன்னம் சன்னமாக நாம் பிடிக்கிறோம். மின் ஹைஸு லா யஅலமூன் அவர்கள் அறியாத முறையிலே அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். உம்லீலஹும் அவர்களை விட்டு வையுங்கள். இன்ன கைதி மதீன் என்னுடைய சூழ்ச்சியாகிறது மிக உறுதியான சூழ்ச்சியாக இருக்கும். அவலம் யதஃபக்கரு என்ன அவர்கள் சிந்திக்கவில்லையா? மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்னா அவர்கள் அந்த காஃபிர்களை கொஞ்சம் யோசிக்கவில்லையா? அவர்களின் தோழராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஜின்னத்துன் எந்த அறிவில் திரை இல்லை, அவர்களுக்கு அவர்கள் ஜுனூன் இல்லை, வைத்தியம் இல்லை என்பதை அவர் சிந்திக்க வேண்டாமா? வாய்க்கு வந்த மாதிரி அவர்களை பற்றி கூறுகிறார்களே, யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் இல்லா நதீரும் முபீன் மிக தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவே தவிர அவர்கள் இல்லை. நீ யோசிச்சு பார்த்தாவே விளைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லையும் அவங்களை அருள்முறை திருக்குறான பெருமான் சொல்லக்கூடிய எதுவுமே சாதாரண விஷயம் அல்ல. அறிவில் தெளிவில்லாதவன் இவ்வாறு பேசக்கூடிய பேச்சு அல்ல இது. அறிவில் மிக மிக தேர்ச்சி பெற்றவர்கள் பேசக்கூடிய சொல் இது என்று அவர்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும். ஆனா அவங்க யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. அவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நரகத்துக்கு ஏண்டா வந்தீங்க என்று காஃபிர்களை கேட்கும்போது ஒரு சொல்றாங்க, லவ் குன்னா நஸ்மாஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். நாம் இதை பெருமானார் சொன்ன விஷயங்களை கேட்டு அறிவோடு சிந்தித்து பார்த்திருந்தால் நரகவாசி ஆயிருக்க மாட்டோமே, சிந்திக்காதனால வந்துட்டோமே இந்த இடத்துல என்று அவர்கள் அங்கே கைசேதமாக சொல்லிக் கொள்வார்கள். அவளை மெங்குரு அவர்கள் பார்க்க வேண்டாமா? மலக்கூத்தி சமாவாசி வந்தார் வானங்களின் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பார்த்தாவே தெரிஞ்சு வருமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எப்படி இலாஹா இருக்கிறான்னு சொல்லி. மா கலகல்லாஹு மின் ஷைஇன் இந்த வஸ்துவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த வஸ்து எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு படைத்தானோ அவற்றையெல்லாம் அவள் யோசித்து பார்க்க வேண்டாமா? துனியாவுடைய ஒவ்வொரு வஸ்துவையும் யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் தஆலா எப்படிலாம் தேவையை பூர்த்தி செய்றான். அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ் என்பது மிக தெளிவா தெரியும். மா கலகல்லாஹு மின் ஷைஇன் அல்லாஹ் படைச்ச எல்லா வஸ்துவையும் யோசி. ஒரே ஒரு சின்ன முடி கூட உனக்கு அல்லாஹ் பக்கம் அறிவித்து காட்டும். பை தலைமுடி இருக்கு பை, தலைமுடி கரெக்டா நெற்றியோட வரம்பு கோடு போட்டது யாரு? கரெக்டா அந்த முகத்துடைய அந்த எல்லையோட நெற்றி அந்த முடி நின்றது இல்லையா? அப்படியே நெத்தியிலையும் முடி முளைச்சு, கண்ணத்தெல்லாம் முடி முளைச்சு, மூக்கெல்லாம் முடி முளைச்சு, அப்படியே முழு மூஞ்சி அப்படியே சிம்பன்சி குரங்கு மாதிரி முடி முளைச்சு இருந்துச்சு. எல்லாரும் வளையலை பாதுகாக்கணும். யாராவது பிரியப்படுவாங்க நம்மளே, அப்படியே முழு கருன்னு முடி டெய்லி சேவிங் பண்ணும். நெத்தியில முடி, மூக்குல முடி, கண்ணத்துல முடி, அப்படியே முடிகளுக்கு மத்தியில கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது. இது திறந்தா முடியோட தான் வாய் திறக்குது. அப்படியே பொடு பயங்கரமா இருக்கு முகமெல்லாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். எவ்வளவு கொடூரமா இருக்கும் அது. எப்ப மனுஷன் மாதிரியா இருக்கும் அது, மிருகத்துல ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். அல்லாஹ் நம்ம எவ்வளவு கருணையாளனாக அல்லாஹ் தலைமுடி நேரம் முடிய வச்சு அல்லாஹ் ஒரு கோடு போட்டா பாரு கரெக்டா, இதுக்கு மேல வராத முடியே அப்படின்னு. யாரையா கோடு போட்டது கூட? ஏங்க முடியாங்க முளைக்கல? யாரா யோசிச்சியா நீ? ஏங்க முடி முளைக்கல? முடி முளைக்கிறது இல்லையா? அது அல்லாவுடைய கருணையா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அங்கேயும் முடியும் முளைச்சிருக்கு. எங்க நெத்தியில சில நேரம்ல சன்னமா ரொம்ப கண்ணு தெரியாம சன்னமா சில நேரம் முடி முளைச்சிருக்கு. அந்த முடி அவ்வளவு அதுக்கு மேலே முளைக்கிறது இல்லை. நெத்திக்கு தலைமுடிக்கு கீழே சில நேரம் சன்னமா முடி முளைச்சிருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு மேலே முளைக்கிறது இல்லை. கரெக்டா தாடி அதோட நிற்கிறது, மீசை அதோட நிற்குது, மீசை கணத்துக்கெல்லாம் பரவுறது இல்லை. புருவம் அது அதோட நிற்குது. இமையில முளைஞ்சிருக்க முடி மேல் இமை கீழ் இமையிலையும் முடி முளைக்குது. அதுவும் மேல் இமையிலையும் கீழ் இமையில முளைக்கிற முடி புருவ முடி மாதிரி மொத்தமா முளைச்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுவும் அதோட நிற்குது. எதை எல்லாம் எப்படி போட்டு கொடுத்தானோ கரெக்டா அதோட நிற்குது, அதுக்கு மேல முளைக்கிறது. ரெண்டு கைகளுக்கு மத்தியில முடி முளைக்குது, அதே முடி ஃபுல்லா கை முழுசும் முளைச்சா கையெல்லாம் முடி முளையமா இருக்கு. அப்படியே எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கொடூரம். கரடி மாதிரி ஆயிட்டு கடைசியில கரடி மாதிரி கை நீட்டுறான். ஏன் வெளியே போவானா? ரெண்டு கால்கள் அங்கெல்லாம் கரடி மாதிரி முடி முளைச்சிருக்கு. எவனாவது வெளியே போக முடியுமா? மேலிருந்து கீழே வரைக்கும் முடிமயமாவே இருக்கிறாயா? அல்லாஹ் அக்பர். என்ன அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சான் நமக்கு.
ஒரு முடியை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கியாமத் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணலாம். அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்களை. பிறக்கும் போது வெள்ளையா பிறக்க வைக்கல, கருப்பா பிறக்க வச்சு ஒரு காலம் சொல்லி 40 வயசு ஆகுது. ஒவ்வொரு முடியா எல்லாம் வெளுக்க வச்சு கொஞ்சமா, அதுவும் ஒரு ரஹமத்து. முடி வெளுக்க வைக்கிறதும் சின்ன வயசுல கருப்பா காமிச்சது அதுவும் ஒரு ரஹமத்து. அல்லாஹ் தஆலா எங்கெங்க எப்படி எப்படிலாம் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி அந்த முடியை கொண்டு வரானே. கருணைக்கே அல்லாஹ்வுடைய கருணைக்கு அளவே இல்லை. தலைமுடி வெட்டிக்கிட்டே இருக்க வளர அதான மனுஷன். சரி, புருவ முடி வெட்டிட்டே இருக்கமா வளர ஏங்க அவர் சாப்பிட்டாங்க அதில் புருவ முடிய பிறந்தது இந்த வரைக்கும் புருவ முடிவை கட் பண்ண உங்களுக்கு யாராவது தலைமுடி மாதிரி அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருந்து டெய்லி நீங்கள் கட் பண்ணாதான் அப்படி மாதம் முடி ஓட்டுறவங்க 1 நம்பர் போடுறவன் புருவத்துக்கு 1 நம்பர் போடணும்னு என்ன இருக்கும்? இமை முடி அதோட நின்றுச்சு, கீழ் இமை முடி அதோட நின்றுச்சு. அதுக்கு மேலே முளைய வைக்கிறது இல்லை பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ்வுடைய கருணை, என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பாருங்க. அதோட அளவுதான், அதுக்கு மேலே வர்றதே இல்லை. இவ்வாறாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவையும் ஒரு நிர்ணயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஏற்படுத்தி எது எப்போ வரணும் கரெக்டா. மீசா தாடிங்கிறது பிறந்தோடனே வருது, தலைமுடி பிறந்தோடனே வருது, புருவ முடி பிறந்தோடனே இருக்கு. மீச தாடி முடி பிறந்தோடனே வர்றதில்லை. எனவே 18 வயசு 20 வயசு ஆன பிறகு மெதுவாக எட்டி பார்க்குது. அது 16 வயசுக்கு மேலே மெதுவாக எட்டி பார்க்குது. அரும்பு மீசையாகி குறும்பு மீசையாகி அப்புறம் முரட்டு மீசையாயிருது. அது எப்போ அந்த வயசுல தான் அவனுக்கு சேவிங் பண்ணுற வயசு. அப்பா எல்லாம் கொடுக்குறான் அந்த இல்லை மீசை கட் பண்ணுற வயசு. சின்ன வயசுலேயே கொடுத்தான்னா அவன் மீசை முரட்டு மீசை அப்படி இத்தனை பேர் ஜாடியோட குழந்தை பிறக்குது. இத்தனை பேர் ஜாடி முரட்டு மீசையோட குழந்தை பிறக்குது. எவன் எடுத்து கொஞ்சம் குழந்தைய தூக்கி அப்பயே இத்தனை பேர் முரட்டு மீசை மூசை முழுக்கிட்டு பையன் உட்காந்துருக்கான். யாருக்கு இது? என் 3 மாசத்து குழந்தைங்க. இத்தனை மொத்த மீசை ஒரு அடி ஜாடி. யாராவது பிள்ளை பெரிய வருமா? என்ன அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிருக்கான் பாரு. சரி, ஆணும் பொண்ணும் ஒரே சூழ்ல பிறகுறாங்க, 2 குழந்தைய பிறகுறாங்க. சரி, ஒரு அம்மாவுக்கு ஆணும் பிறகுது பெண்ணும் பிறகு. பிறக்கும்போது பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. 2 பேருக்கு தலைமுடி இருக்கு, வேற எந்த முடியும் இல்லை. ஆனால் 20 வயசு கழிச்சு பார்த்தா பெண்ணுக்கு எந்த முடியும் வளர மாட்டேங்குது, ஆணுக்கு தாடி வந்துருச்சு, மீசை வந்துருச்சு. என்னங்க அது? மௌலாவுடைய ஏற்பாடு. ஒரு சாதாரண அற்ப முடியை எடுத்து மனுஷன் மசுருன்னு திட்டுறா. நீ போய் மனிதனை போய் மயிர் என்ன சாதாரண விஷயமா? மயிரில் எல்லாம் எவ்வளோ ரஹ்மத் செஞ்சிருக்கான்னு நினைச்சு பார்த்துருந்தா சரிங்க. உதட்டுக்கு மேலே மீசை, மேல் உதட்டுக்கு மேலே மீசை, அங்கே முடி இருக்கு. கீழ் உதட்டுக்கு கீழே தாடி, அதை குஞ்சு தாடி ஒன்று இருக்கு பாருங்க. கீழ் உதட்டை ஒட்டி இருக்கு பாருங்க, அது குஞ்சு தாடி, அதுவும் வந்துடுச்சு. ஆனால் 2 உதட்டுலேயும் முடி இல்லையே. 2 உதடும் ஃபுல்லாக முடியா இருக்குன்னு. 2 உதடும் அப்படியே இந்த சிவப்பா இருக்க ஒரு செவந்த பகுதி இருக்குல்ல, அங்கேயும் ஃபுல்லாக முடி. அப்படியே இன்னொன்று 2 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு முடி, ஃபுல்லாக முடி. யாராவது சாப்பிட முடியுமா பை? பை சோதிக்க முடியுமா? யோசிச்சுப்பார். இவ்வளோ மேலே ஃபுல்லாக முடி, சைடில் ஃபுல்லாக முடி, உதட்டில் முடி இல்லாமல் ஆக்கணும் யார்? இப்படி அல்லாஹ் தஆலா செஞ்ச ஒவ்வொரு நியமத்தையும் யோசிச்சு பார்த்தா நிச்சயமா இதை மனுஷனால கற்பனை செய்யவே முடியாது. இவன் உட்காந்து டிராயிங் போட்டதே இல்லை. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஏற்பாடு இது அப்படிங்கிறது விளங்கும். அவலம் யன்துரு ஃபீ மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானபூமியுடைய மலக்கூத்துகளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வமா ஹலகல்லாஹு மின் ஷைஇன், இன்னும் எவற்றையெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் நீ ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா? வாசா யகூன கத் இக்தரப அஜலுஹும், இன்னும் ஒருவேளை இவருடைய முடிவு மிக நெருக்கமாக ஆயிருக்க வேண்டும் என்பதை ஆயிருக்க கூடும் என்பதை செஞ்சு பார்க்க வேண்டாமா? இப்படியே காலம் கடத்திட்டு இருந்தா ஒரு நேரம் வரும், உலகத்துக்கு சீக்கிரம் போற மாதிரி காலம் ஏற்பட்டு போயிடும். அதனால சீக்கிரமா நாம ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தக்வாவை, பயத்தை, அச்சத்தை அதிகப்படுத்தி இபாதத் வணக்க வழிபாடு செஞ்சுட்டு போனா தானே சீக்கிரம் மூத்து வந்துடலாமே. எத்தனையோ பேருக்கு மூத்து வருது, திடீர்னு மூத்து வருது. பைக்கில் போயிட்டு இருக்காரு, 30-30 வயசு கூட இருக்காது. 2 பேர் 2 பைக்கு தான் மூத்து சிக்கல்ல பணம் வரமா, 2 பேரும் ஸ்பாட் அவுட். ஒருத்தர் முஸ்லீமும் ஒருத்தர் காஃபிர். அப்போ எவ்வளோ வெகு சீக்கிரமாக மரணம் வருகிறது, எந்த வினாடி வருதுன்னு தெரியல. ஒருவேளை அவருடைய முடிவும் மிக நெருக்கமாக ஆகியிருக்கக்கூடும் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? யோசித்து பார்த்து உடனே ஈமான் பக்கம் விரைந்து வர வேண்டாமா? ஹதீஸ் என்பாதஹு யுமினூன், இவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட பின்பும் இதை அவர்கள் மறுப்பார்களே, ஆனால் இதற்கு பின்பு வேறு எதைத்தான் அவர்கள் ஈமான் கொள்ள போகிறார்கள்? குர்ஆன் இவ்வளவு தெளிவாக அவங்கள்ட்ட பேசுது, அறிவுபூர்வமாக அவர்கள் சிந்திக்க சொல்லுது.
அவர்களை அறிவோடு யோசிச்சு சொல்லுது, மடத்தனத்திலே கண்மூடித்தனத்திலே போக வேண்டாம். முன்னோர்கள் சொன்னார்கள் அதில் நீ ஈடுபட வேண்டாம். உண்மையிலே நீ எது ஹக்குன்னு யோசிச்சு வா என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா இவ்வளவு தெளிவாக சொல்லிய பின்பும் கூட இந்த திருக்குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டாவிட்டால் அவர்கள் வேறு எதை கொண்டுதான் ஈமான் கொள்ள போகிறார்கள். அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆக்கிவிட்டானோ பல ஹாதியலோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறான். அவர்கள் அவருடைய வழிகேட்டிலேயே வரம்பு மீறுதலிலேயே தடுமாறியவர்களாக, ஏமஹூன்னா தடுமாறினான், திகைத்து உழவி கொண்டிருந்தான் அர்த்தம். அவரவர்களுடைய வரம்பு மீறுதல்களிலேயே அவருடைய வழிகேட்டிலேயே தடுமாறும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை விட்டு விட்டார். அப்ப யாருக்கு ஹிதாயத் அல்லாஹ் நசீபாக்குறானோ எனவே அவர்களை ஹிதாயத்துல வந்துட்டான். யார அல்லாஹ் வழிகேட்டில் இருக்கும்படி விட்டுட்டானோ அவனுடைய ஆதி ஏற்பாடின்படி அவன் இல்ம ஹக்குல வழிகேட்டில் இருந்தான், அல்லாஹ் தஆலா அந்த வழிகேட்டிலே அவளை விட்டு விட்டானோ அவர்களுக்கு மீண்டும் நேர் வழி காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல அவளை விட்டு விடுகிறான். சிந்தித்து பாருங்க, அறிவு உனக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நீ முன்னோக்கி வந்தா அல்லாஹ் ஹிதாயத் செய்யறான். ஹிதாயத்துக்குரிய வழி அஸ்பாபுகள் எல்லாம் திறந்து வச்சுட்டான், நபி அமைச்சிட்டான், குர்ஆன் அமைச்சிட்டான். இவ்வளவுக்கு பின் நீ ஹிதாயத்துல வரேன்னா அல்லாஹ் ஜல்ல உன்னை விட்டு விடுகிறான். நபிய கியாமத் எப்ப என்று உங்களிடத்தை கேட்கிறார்கள், கியாமத்தை பற்றி கேட்கிறார்கள். ஐயாரம் உருசாஹா ஐயாரம் கூஹா, அது நிகழக்கூடிய நாள் எப்பொழுது என்று உங்களிடத்தை கேட்கிறார்கள். சொல் நபி, நீ சொல்லிவிடுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அதனுடைய இல்மாகிறது என் ரப்பிடத்தில் தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹு, அதை அதற்குரிய நேரத்திலே வெளியாக்க மாட்டான் அவனை தவிர யாரும் வெளியாக்க முடியாது. எந்த வினாடி எப்படி நடக்கும், எப்ப கியாமத்துடன் எப்ப துன்யா அழிவுகிறத அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தான் அதை வெளியாக்குவான், தஜல்லி ஆக்குவான், ஜாஹிராக்குவான். தகுலத் சமாவாத்தி வந்தார். அந்த கியாமத் ஆகிறது வானங்கள் இன்னும் பூமி அனைத்துக்குமே கனமும் மிக மிக பாரமான விஷயமாகிவிட்டது. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேயே மிக மிக பிரமாண்டமான விஷயம் கியாமத் தான். என்ன எல்லாமே தூள் கதறி போயிடும். லா தஅதீக்கும் இல்லா பக்தத்தன், அந்த கியாமத் உங்களுக்கு திடீரென்றே தவிர வராது, சொல்லித்தான் வராது, திடீரென்று வந்துவிடும். திடீரென்று அழிவு உங்களை நோக்கி முன்னோக்கி வரும். உங்களிடத்தை கேட்கிறார்கள், கஅன்னக ஹஃபிய்யுன் அன்ஹா, இன்னும் அதை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பதை போன்று உங்களிடத்தை கேட்கிறார்கள். ஹஃபிய்யுன் அப்படி சொன்னா ஒரு விஷயத்தை துருவி கேட்டு தெரிந்து கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இடத்துல நீங்கள் துருவி கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்பது போன்று நினைத்து உங்களிடத்தை கேட்கிறார்கள். சொல்லிவிடுங்கள், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், நிச்சயமாக அதனுடைய இல்மாகிறது அல்லாஹ் இடத்தில் தான் இருக்கிறது. வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மக்களில் பெரும்பாலானவர்கள் அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அதை பற்றி விளக்கம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய விளக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய அலாமத்துகள் பெருமானம் சொல்லிட்டாங்க. மத்தான் கேட்டாங்க பேசலாம், பெருமானம் சொல்ல சாத்துடைய அல்லாஹ் மட்டும்தான் அறிவான்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா அலாமத்துவா, அடையாளங்கள் கேட்டாங்க, ஜிப்ரீல் கேட்டாங்க. பெருமானம் சொன்னாங்க, அன் தலிதல் அமத்து ரப்பதஹா வன் தல்ஃபாத்தல் உராத, கால சிறுப்போட வக்கில்லாதவன்னா புண்ணியான், பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டுவான். நிறைய அடையாளங்கள் பெருமானம் சொல்ல கியாமத்துடைய சிறிய பெரிய அடையாளங்கள் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவது, தஜ்ஜால் வருவது, எழுபது கூட்டத்தார்கள் வருவது, சூரியன் மேற்கிலே உதயமாவது, இதெல்லாம் பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்கள் கொலை பெருகுவது, விபச்சாரம் பெருகுவது, நீதம் இல்லாமல் போவது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் பெரிய அடையாளங்கள் தான் பாக்கி. பெருமானார் சின்ன அடையாளங்கள் எதை காட்டினார்களோ அது எல்லாம் எக்கச்சக்கமா நடந்து போச்சு. அந்த போய் சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது. பெரிய அடையாளங்களாக காட்டிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, தஜ்ஜால் வர்றது, 70 கூட்டத்தார்கள் வர்றது, சூரியன் மேற்கிலே உதயமாகுதல், அந்த போய் இது மாதிரி சில அடையாளங்கள் பாக்கியா இருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் கியாமத்துக்கு பாதுகாப்பானாங்க. இந்த அடையாளங்கள்ட்டும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ஏன்னா உலகத்துல ஃபித்னாக்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபித்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கிறாங்க, அல்லாஹ்வின் அஊது பின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால்,
தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ்னு பெருமானார் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப பேர் காஃபிர்கள் ஆயிடுவாங்க, முஸ்லீம்கள்லாம் காஃபிர்கள் ஆயிடுவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அதனால அதை விட்டு பாதுகாப்பு தரணும் பாய். ஜி